வணக்கம். இன்னைக்கு டே 23 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைடு மட்டும்தான் பூசியிருந்தாங்க. முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு சைடு வந்து 3 அடி லெவலில் வந்து பூசியிருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஒரு சைடு பூசியிருந்தாங்க ஃபுல்லாகவே. அண்ட் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஐ மீன் நேற்று மீதம் இருந்த அந்த வீட்டு வந்து இன்னொரு பார்ட்டை வந்து ஃபுல்லாக பூசியிருக்காங்க. இப்போ ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து 3 அடி ஹைட்டுக்கு, அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து 3 அடி ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து 3 அடி ஹைட்டுக்கு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணாங்க. பேஸ்மெண்ட்லேருந்து 3 அடி ஹைட்டுக்கு கவர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 3 அடியிலேருந்து வந்து ஜன்னல் போகிறாங்க. ஸோ 3 அடியிலேருந்து ஜன்னல் போடுறதுனால அந்த ஜன்னலில் அந்த கிராக்ஸ் வரும் இல்லைங்களா, மைனராக அந்த கிராக் மாதிரி வரும். ஒரு வீடு கட்டின ஒரு 1 ஆர் 2 ஐ மீன் ஒரு வருஷத்துக்குள்ளவோ இல்லைனா ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சோ என்ன பண்ணும், ஜன்னல் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, கீழே சில் கான்க்ரீட் போட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு 8 TMT பார்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி வந்து ஃபஸ்ட்டு 10 TMT பார் 2 வச்சுட்டு சைடில் நடுவில் பார்த்திங்கன்னா 8 TMT பார்ஸை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அண்டு கவர் பிளாக் நடுவில் வச்சுட்டு கான்க்ரீட் கலவை போட்டுனாங்க. சுற்றி எல்லா இடத்துலையுமே அந்த சேம் லைக் தட் சில் கான்க்ரீட் மாதிரியே இங்கே ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கான்க்ரீட் மிக்சரை வந்து ஃபஸ்ட்டு சுற்றி எல்லா செவத்துக்கும் சுற்றி இருக்கிற எல்லா செவத்துக்கும் ஃபில் பண்ணாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி கிராக்ஸு அதுக்கப்புறம் மேலே இழுத்து பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்களும் ஓகே போடுங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ சுற்றி இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செவத்துக்கும் போட்டாச்சு ஓவராலாக. இன்னையோட வேலை வந்து இதுதான். நாளைக்கு ஒரு நாள் பிரேக். ஆக்சுவலாக பிரேக் அது ஹாலிடேன்றதுக்காக மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஆறணும் அப்படின்றதுனால இந்த கான்க்ரீட் மிக்சர் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஒரு அரை அடி அளவுக்கு. ஸோ அந்த அரை அடி அளவுக்கு போட்டது வந்து காயணும்ன்றதுக்காக நான் ஒரு நாள் பிரேக் எடுத்துக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் காஞ்ச பிறகு, காத்தாறின பிறகு அதுக்கு மேலே வந்து விண்டோஸை பிரித்து விட்டுட்டு எங்கெங்கே விண்டோஸ் வருமோ அங்கே அளவு வச்சுட்டு 7 அடி மட்டத்துக்கு வந்து கட்டு வேலை போடுறது தான் இருக்குது. ஸோ இதான் என்னுடைய அப்டேட். தேங்க்யூ.